இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. மத்திய அரசு அனுமதி கோரி மீண்டும் விண்ணப்பிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை கோரிக்கை விடுத்திருக்கிறது. அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் எதுவுமே நகர்வதில்லை என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கும் செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்பாக 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடரவும், அமைச்சராக SP வேலுமணி இருந்தபோது சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் முறைகேடு தொடர்பாகவும் ஹைகோர்ட் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. இது குறித்த உங்கள் கூடுதல் விவரங்களையும் தகவல்களையும் ஆய்வறிக்கையும் தரலாம். சிவகுமார், உங்களுக்கான நேரம். மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்குல 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசிடம் அனுமதி பெறாத லஞ்ச ஒழிப்புத்துறையின் நடவடிக்கை குறித்து சென்னை உயர்நீதிமன்றமானது அதிருப்தி தெரிவிச்சிருக்குது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை, கோவை மாநகராட்சிகள்ல பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கியதுல 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருந்தது. இந்த வழக்குல 6 வாரங்கள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பிறப்பித்திருந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் தரப்புல நீதிமன்ற அவமதிப்பு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவுக்கு பதிலளித்த லஞ்ச ஒழிப்புத்துறை டெண்டர் முறைகேடு வழக்குல முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் பெயரை மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசின் அனுமதி கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது அந்த மனு இன்னைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போ டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 IAS அதிகாரிகளுக்கும் எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி விண்ணப்பித்த போது தமிழில் உள்ள ஆவணங்களை மொழிபெயர்த்து அனுப்ப கோரி விண்ணப்பத்தை மத்திய அரசு திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் ராஜ் திலக் தெரிவித்தாரு. மேலும் 12,000க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஆவணங்களை மொழிபெயர்க்கும் பணிக்கு கூடுதலாக மொழிபெயர்ப்பாளர்களை நியமிக்க 13 லட்சம் ரூபாயை ஒதுக்கி அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் இந்த பணிகளை முடித்து மத்திய அரசு அனுமதி கோரி மீண்டும் அவகாசம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாரு. முன்னாள் அமைச்சர் அதே மாதிரி IAS அதிகாரிகளுக்கு எதிரான லஞ்ச வழக்குல விரைந்து நடவடிக்கை எடுக்காத லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர்கள், எம்பிக்கள், MLAக்கள் மீதான வழக்குல எதுவுமே நகர்வதில்லைன்னும், ஆனால் மற்றவர்கள் மீதான வழக்கில் வந்தே பாரத் ரயில் போல் வேகம் உள்ளதாகவும் குறிப்பிட்டாரு. சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில தனக்கு எதிராக எந்த வழக்கும் இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் கூறக்கூடும் என தெரிவித்த நீதிபதி மக்கள் நம்பிக்கையை பெற அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமாக கருத வேண்டும் என்று குறிப்பிட்டாரு. நடைமுறைகளுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டாலும் வழக்கு தனது வலுவை இழந்து விடணும், வழக்கை அனைவரும் மறந்துவிடக் கூடாதுன்னு தெரிவித்த நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவகாசம் வழங்கி விசாரணையை வரக்கூடிய நவம்பர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. மோகன்ராஜ், உங்கள் விரிவான தெளிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.